வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன். பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாலே சினிமா படங்களில் நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதோட பேரில் கூட வந்த திரைப்படங்கள்லாம் நிறையா இருக்குது. 1873 இந்த ரயில்வே பணிகளை எல்லாம் கேரள அரசும் பிரிட்டிஷ் அரசும் ஆரம்பிக்கும் போது இந்த பகுதியில் மலைகளை கடந்து போகணுங்கிறதுக்காண்டி ஒரு குகை, நிறைய பாலங்கள் இதெல்லாம் முடிஞ்சு செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இது இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். முன்னால் நிறைய ட்ரெயின்கள் இருக்காது. இப்ப அகல ரயில் பாதையா மாத்தின பிறகு எக்கச்சக்கமான ரயில்வே தடங்களா அது மாறிடுது. செங்கோட்டை தாண்டின பிறகு இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இது மட்டும்தான். இதுக்கு பிறகு நீங்க போனீங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் கேரளாவுக்குள்ளார போயிருது. ஆரியங்காவில இருந்து அடுத்த ஸ்டேஷன் ஆரம்பிக்கும். முன்பு இருந்ததை விட இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ரொம்ப பெருசாகிருக்கு. இந்த ரயில் போகிற தடங்களில் பயணித்தோம்னா அதனுடைய பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் கடந்து ஆரியங்காவு குகையில் நுழையும் வர ரயில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே பயணிக்கும். அருவிகளும் ஓடைகளும் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் தடமாக இது இருக்குது. 1902 இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த பயண பாதையானது. நூற்றாண்டுகளை கடந்தும் நகர்ந்துகிட்டு இருக்கு. இங்கிருந்து கிளம்புகிற எல்லா ட்ரெயின்களும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ட்ரெயின், சென்னையில இருந்து வந்தாலும் சரி, இது இந்த வழியாக போய் கொல்லம், புனலூர் பகுதிகளை இணைக்கிறது. ஒரு கிராமத்துக்கு உள்ளார புளியர கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமமான பகவதிபுரம்ங்கிற அழகான ஒரு வயல் நிறைந்த கிராமத்துக்குள்ளார இது இருக்கு. இன்னொரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.